இங்கே நான் ஒரு 12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் வரும்போது இங்கே எலும்புச்சிப்பழம் எடுத்துன்னு வந்து ஏதாவது நினச்சி குத்துனா அதே மாதிரி எனக்கு நடந்துட்டு இருந்தது. எந்த ஒரு தொழிலுக்கு போனோன்னாலும் அம்மாவை நினச்சி போவேன். நான் ஃப்ளைட் ஏறுறதா இருந்தாலும் அம்மா கோயிலுக்கு வந்துட்டு தான் நான் ஃப்ளைட்டே ஏறுவேன். அதனால் எல்லா இடத்துலையும் எனக்கு நல்லதாச்சு. என் பொண்ணை கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே வேண்டின்னு போனேன். வேண்டின் மாதிரி என் பொண்ணு எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவள் ரயில்வேல வேலைக்கு இருக்கா. இப்போது மல்லேஸ்வரத்தில் வந்து கங்கம்மன் சொன்னாக்கவே எல்லாருக்கும் தெரிஞ்சு இங்கே வந்துட்ருக்கோம். எலும்புச்சிப்பழம் ஏதாவது நம்ம நினச்சி குத்துனோம்னாக்கா அதனுடைய பலன் என்னான்றது எனக்கு தெரியும். கங்கை அம்மனை நான் என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய தேகம் இருக்கிற வரலாம் உன்னை நான் ஆசீர்வாதத்தில் நான் இருக்குவேன். எப்போவுமே நான் உன்னுடைய இதில் தான் இருப்பேன். தாயே கங்கை அம்மனே, வழுக்குங்க வெள்ளிக்கிழமைனாக்கா வழுக்குங்க எல்லாம் வச்சுட்டு 11 வாரம் இல்லை 9 வாரம் இந்த மாதிரி மனசோர அந்த அம்மாவை வேண்டிட்டு வழுக்கெல்லாம் போட்டோம்னா எந்த காரியமோ நடக்காத காரியம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சர்வபாபஹரே தேவி சர்வவிக்ன விநாசினி சர்வசம்பிரதே தேவி கங்கா மாதா நமோஸ்துதே. கங்கையம்மன் திருஆலயத்துக்கு எல்லா பக்தாதிகளுக்கும் வணக்கம். இந்த திருக்கோயிலில் விசேஷம் என்னவென்றால், பரிகார ஸ்தலத்தில் இது ஒரு பரிகார ஸ்தலம். கங்கையம்மன் கோயிலில் என்ன விசேஷம்னா, இங்கே திருமண நிச்சயம் மற்றும் குழந்தை பாக்கியத்துக்காக கோயிலில் விசேஷமாக இந்த கோயிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும். மற்றும் இந்த திருநாளைக்கு கங்கையம்மன் திருநா மே மாதத்தில் ஏற்படும். மற்றும் பிரம்ம உற்சவம் பிப்ரவரி மாதம் உள்ளது. பக்தாதிகளும் அனைத்து பாகத்துக்கு வந்து கொண்டு அம்மன் திருப்பார்வையில் எல்லாரும் நமஸ்காரம் போடுவோம். சர்வ பாபஹரே தேவி சர்வ விக்ன விநாசினி சர்வ சம்பிரஜபதே தேவி கங்கா மாதா நமோஸ்துதே. நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 4 வருஷம் ஆச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இங்கே நான் ஒரு 12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் வரும்போது இங்கே எலும்புச்சிப்பழம் எடுத்துன்னு வந்து ஏதாவது நினச்சி குத்துனா அதே மாதிரி எனக்கு நடந்துட்டு இருந்தது. அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்தேன்னா கூட அந்த அம்மாவை வேண்டின்னு நான் போனேன்னா இமீடியட்டாக எனக்கு எல்லாம் ஒரு வாரம் வரலன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி அடித்து போட்டு விடும் மாதிரி இருக்கும். அதனால் இந்த அம்மா தான் எனக்கு இந்த ஒரு லெவலில் எடுத்துகிட்டு வந்து கங்கம்மா தாய் வச்சுருக்காங்க. பெரியவர் இருந்தார் நட்ராஜன்ட்டு, அவர் கூட ஒரு வாரம் வரலன்னா கூட அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் என் கண்ணூரில் வந்துடுவாங்க. ஒரு சாமியுடைய இதனால இங்கே நான் எலும்புச்சிப்பழம் குத்துவேன். அதே மாதிரி இங்கே என் கையில் முடிஞ்சவளோ சேவை பண்ணிட்டு போவேன் நான். சரி, இதே மாதிரி வேண்டிட்டு அந்த மே மாதத்தில் அங்கே 3 நாளைக்கு ஜாத்திரை நடக்குதுங்க. அதில் கூட நான் வேண்டின்னு போயிட்டு இருந்தேன். எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா ஆயிட்டேன் நான். அதோட எனக்கு எந்த ஒரு தொழிலுக்கு போனோன்னாலும் அம்மாவை நினச்சி போவேன். நான் ஃப்ளைட் ஏறுறதா இருந்தாலும் அம்மா கோயிலுக்கு வந்துட்டு தான் நான் ஃப்ளைட்டே ஏறுவேன். அதனால் எல்லா இடத்துலையும் எனக்கு நல்லதாச்சு. என் பொண்ணை கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே வேண்டின்னு போனேன். வேண்டின் மாதிரி என் பொண்ணு எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவள் ரயில்வேல வேலைக்கு இருக்கா. இப்போது அவ்வளோ 7 வருஷத்துலேருந்து வேலையில் செஞ்சிட்ருக்கா மஞ்சுளான்ட்டு. அதனால் யாராவது என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கூட்டிகிட்டு வந்து அம்மாவுடைய சந்நிதியில் நிறுத்தினா அதுவே நமக்கு ஒரு வராமல் போனேனாக்கா தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுது. அதனால் கங்கா அம்மனை எங்கே போனாலும் நான் நினச்சி இன்றைக்கி மல்லேஸ்வரத்தில் கங்கம்மன் சொன்னாக்கவே எல்லாருக்கும் தெரிஞ்சு இங்கே வந்துட்ருக்கோம். எலும்புச்சிப்பழம் ஏதாவது நம்ம நினச்சி குத்துனோம்னாக்கா அதனுடைய பலன் என்னான்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா பக்தர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் எலும்புச்சிப்பழம் குத்தும்போது கூட நீங்கள் எப்படி குத்தணும் என்னான்றது எனக்கு எல்லாமே நல்லா ஆகிட்டுருக்கு. அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய வயசு 64. சக்தி கொடுத்துருக்குறதே அம்மா தான் எனக்கு. எங்கே போனாலும் கங்கை அம்மனை நான் என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய தேகம் இருக்கிற வரலாம் உன்னை நான் ஆசீர்வாதத்தில் நான் இருக்குவேன். எப்போவுமே நான் உன்னுடைய இதில் தான் இருப்பேன். தாயே கங்கை அம்மனே, கங்கை அம்மானா என்னுடைய அம்மாவை மாதிரி நான் நினச்சி இன்றைக்கும் இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு துக்கத்தில் அப்புறம் இது தான். ஆனால் எல்லா விஷயத்துலையும் எனக்கு நல்லா இருக்குது. இந்த அம்மா தான் என்னை நல்லா காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கா. இன்றைக்கி கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட இந்த அம்மாக்கிட்ட வேண்டிட்டு போனேன்னா எல்லாம் நல்லா ஆகிடுது. இங்கே நம்ம
எலுமிச்சை பழம் குத்துறது இல்லாமல் மறுபடியும் வந்து இந்த வழுக்குங்க வெள்ளிக்கிழமைனாக்கா வழுக்குங்க எல்லாம் வச்சுட்டு 11 வாரம் இல்லை 9 வாரம் இந்த மாதிரி மனசோர அந்த அம்மாவை வேண்டிட்டு வழுக்கெல்லாம் போட்டோம்னா எந்த காரியமும் நடக்காத காரியம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் உருட்டி விட்டு அதனுடைய நம்ம வந்து நடந்து போயிட்டு அந்த அம்மாவை வேண்டின்னு போனால் கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆகுறதுக்கும் ஒரு இது இருக்குது. இப்போ கூட என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நான் அந்த அம்மாவை தான் வேண்டிகிட்ருக்கேன். இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் அந்த அம்மாவுக்கு வேண்டிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்த விளக்கு வந்து ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமையில் வந்து ரொம்ப விசேஷமாக விளக்கு போடுறாங்க. அதே மாதிரி அந்த விளக்கு நம்ம எவ்வளோ பயம் பக்தியோடு நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த அம்மா பலன் கொடுக்கும். இந்த விளக்கு, இந்த எலுமிச்சை பழம், அப்புறம் தேங்காய் உருட்டல், ஜாயகிரி விளக்கு இருக்குது பாருங்க, அது போடுறது. அது போட்டால் நம்மளுக்கு நம்ம மனசோர நினச்சி போடணும். அது ஏதோ ஒரு இதில் இல்லை, கீழே உட்காந்து அமைதியாக உட்காந்து அம்மாவை நினச்சி நாங்கள் பண்ணோன்னா 9 வாரத்துக்குள்ளவே பலன் கொடுத்துருவோம் நம்மளுக்கு. அன்னபூரணியாருக்கு வந்து வேண்டின அரிசி போடுறது. அரிசி போட்டு நம்ம என்ன மனசில் வேண்டிக்கிறோமோ, பிள்ளைங்களுக்கு நல்லா இது வரணும், படிப்பு வரணும், அதுக்கப்புறமா வந்து வீட்டில் எதுவும் சண்டை சர்ச்சல் இருக்கக்கூடாது, நம்ம வீடு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிங்க ஆவாது இருக்கிறவங்களுக்கு குழந்தை குட்டி ஆகிற மாதிரி கேட்டுக்கணும், அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும்ன்ட்டு வேண்டிக்கணும். எல்லாம் வேண்டிட்டு ஒரு 3 வாட்டி அரிசி எடுத்து அம்மன் மேலே போட்டாவே அதுவே ஒரு பெரிய அம்மா வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தோடு இது பண்ணுவாங்க. அதே வந்து ரொம்ப பேருக்கு நான் அட்வைஸ் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் தலை விரித்து போட்டுட்டு கோயிலில் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரப்பர் பேண்டாவது போட்டுட்டு வந்து இதெல்லாம் செஞ்சிங்களேன்னா எல்லாருக்கும் நல்லதாகட்டும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதாகட்டும். நன்றி, வணக்கம்.